ஹலோ கைஸ், வெல்கம் டு மகேஷ் கேமிங். இது கேமிங் பற்றி கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ நாள் நான் ஏன் வீடியோ போடலன்னு. ஏன்னா கொஞ்சம் நாள் இதாகிடுச்சு. கொஞ்சம் யூடியூப்லேருந்து அவங்க 3 பேரை குவிட் ஆகிட்டாங்க. முகுந்தன், அஸ்வத், நிதிஷ் அவங்க குவிட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ சொன்னேன் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ எடுக்கலன்னு. அதனால் அந்த சண்டைனால வீடியோவை விட்டுட்டேன். சரி, நான் அவங்களும் வரல, நானும் வேணாம், யூடியூப்பு கொஞ்சம் வேணாம் நம்மளுக்கு. இப்போலாம் அவங்க எந்த ஜாலியாக இருக்கும், இப்போ நம்ம மட்டும் எடுக்கிறோம், அதனால் யூடியூப் வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். சேர்த்து 2வது காரணம் யூடியூப் விட்டதுக்கு என்ன காரணம்னா வியூஸ் அவங்க இருந்த போது நிறையா இருந்தது. யூடியூப்பும் ஷார்ட்ஸ்லேயும் இப்போ இருக்க போது யூடியூப்பில் யூடியூப் வீடியோ நார்மல் வீடியோலேயும் ஷார்ட்ஸ்லேயும் எனக்கு அவ்வளோவா வரல. இப்போ ஒரு 4 மாதம் அதோட வியூஸ் 458 லாஸ்ட்டு போட்ட ஷார்ட்ஸு. அதே லாஸ்ட்டு போட்ட வீடியோ 20 வியூஸ் தான். ஸோ அவங்க இல்லாதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் இப்போ யூடியூப்பில் குவிட்டாகி, நான் குவிட்டாகலை, டெம்பரரியாக யூடியூப்பில் வீடியோ போடாமல் இப்போ போட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் நான் டெய்லியும் இல்லை, வீக்கெண்டில் பார்ப்போம். வீக்கெண்டில் என்னை பார்க்கலாம். வீக்கெண்ட்னா சண்டே, சாட்டர்டே, மண்டே பார்க்க முடியாது. வீக் டேஸில் பார்க்க முடியாது, வீக்கெண்ட்ஸில் பார்க்கலாம். சாட்டர்டே, சண்டே இது மாதிரி நான் வீக்கெண்டில் தான் போவேன், வீக்கெண்டில் தான் போடுவேன். ஸோ அப்போ தான் என்னால் வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கும். அதான் கைஸ், ஐ ஆம் பேக். பட் அவங்க இல்லை, அதனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக், கமெண்ட் எல்லாத்தையுமே போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் நான் கமெண்ட் பார்த்தேன், கமெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி போடுறதில்லை யாருமே கமெண்ட்டு. ஆனால் பார்க்கும்போது எல்லாமே என்னை ஹேட் பண்ணாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் என்னை ஹேட் பண்ணுங்கள், என்னை லவ் பண்ணுங்கள், நான் எதுவுமே சொல்ல. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு கவலையே இல்லை. ஆனால் லைக் பண்ணுங்கள், லைக்குன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேட் பண்ணாங்க, ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள பற்றி எதுவுமே பேச தேவையில்ல. சில பேருக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி யாரெல்லாம் என்னை ஹேட் பண்ணுவாங்கன்னு. போன அந்த கான்ஃப்ளிக்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எனக்கு சண்டை நடந்ததுனால. ஸோ யார் ஹேட் பண்ணுவான்னு சொன்னேன். முகுந்தன் ஆஷட் கிடையாது, ஒருத்தங்க என்னை ஹேட் பண்ணுவாங்க. அவங்க என்னை ஹேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இல்லை என்னை தொல்லை பண்ணுறாங்களோ, எனக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க எப்படி வேணாலும் பண்ணிட்டோம், எனக்கு கவலையே இல்லை. ஸோ நான் இப்போ யூடியூபுக்கு வந்துட்டேன். இனிமேல் வீக் டேஸில் வீடியோ போடுவேன். மோஸ்ட்லி வீக் டேஸில் போடும்போது ஃபஸ்ட்டு ரோப்ளாக்ஸ், செகண்ட் அமாங்கஸ். ஏன்னா அமாங்கஸில் நிறையா இது வந்துச்சு, ரோல்ஸ் வந்துச்சு, வைப்பர், ஃபேண்டம், அதுக்கப்புறம் ஷேப் ஷிஃப்டர் நிறையா வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்ப்பீங்க, ரோப்ளாக்ஸு, அதுக்கப்புறம் அமாங்கஸ், அது மாதிரி தான் பார்ப்பீங்க. சேர்த்து நான் இப்போ ஏன் கால் ஆஃப் டியூட்டியை விட்டேன் நீங்கள் நினைப்பீங்க. கால் ஆஃப் டியூட்டிக்கு அவ்வளோவா ரீச் இல்லை. சேர்த்து நிறையா பேர் கால் ஆஃப் டியூட்டி விளையாடுறாங்க, என்னை விட செம்மையாக விளையாடுறாங்க நிறையா பேர். சேர்த்து ரொம்ப வைலன்ஸ், ரத்தம் தெறிக்க இருக்குது. ஸோ இது நான் விளையாட இல்லை. ஏன்னா சின்ன பசங்களும் பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் ஒரு டீனேஜர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அது ரொம்ப வயலேஷன் இருக்குது. ஸோ அதனால நான் போகிறது இல்லை கால் ஆஃப் டியூட்டி. இனிமேல் கால் ஆஃப் டியூட்டி, அதுக்கப்புறம் எனி கன் ஷூட்டர்ஸ் கேம் நான் போட மாட்டேன். ஓகே கைஸ், அதான் எந்த கன் ஷூட்டரும் போட மாட்டேன். அதான் ஓகே கைஸ், வட்டா, பை பை, see you later. முக்கியமாக லைக், கமெண்ட் எல்லாமே போட்டுருங்க. நான் வீக்கெண்டில் வரேன். பை பாய்.